நான் கேட்கிறேன், இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில், ஒரு பீகாரில், ஒரு உத்தரப்பிரதேசத்தில், ஒரு மத்திய பிரதேசத்தில், ஒரு ராஜஸ்தானில், ஒரு மராட்டியத்தில் ஒரே ஒரு தமிழன் அந்த மண்ணின் பூர்வீகுடி தேசிய இனங்களை கை நீட்டி அடித்ததாக ஒரே ஒரு செய்தி பரவினால் பல தமிழர்கள் உயிர் அங்கு போயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த கூட்டம் தமிழரை அடிக்கிறான், கொலை செய்கிறான், விரட்டுகிறான், நம்முடைய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான் அல்லது கடத்தி செல்கிறான் பீகாருக்கு. இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரையே வீடு புகுந்து கொலை செய்து விட்டு பாதுகாப்பாக அவன் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் தப்பித்துக் கொள்கிறான். நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் வீதியில் ஒரு தாயும் மகளுமாக நடந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி நடந்து சென்ற போது ஒரு வட இந்தியக்காரன் சாலையில் அவன் கடைபிடித்து சில பொருட்களை வித்துக் கொண்டிருக்கிறான். அதை அந்த தமிழ் தாயும் பிள்ளையும் ஒரு குழந்தை காலால் இடறிவிட்டார். அதற்காக அந்த இந்திக்காரன் அந்த தாயும் குழந்தையும் விரட்டி தாக்குகிறான். அதை அங்கிருக்கிற எந்த தமிழ்நாட்டு கன்னியாகுமரி தாய் தமிழ் உறவுகளும் மொழிப்போர் தியாகிகள் பிறந்த மண்ணில் கேட்கவில்லை. அதை தட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டார்கள் என்பதற்காக மாவட்ட துணை செயலராக இருக்கிற என் தம்பி விஜயன் உள்ளிட்ட மூவர்கள் மீது இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை இன்று வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் எதற்காக ஒரிசா பவன், தமிழ்நாட்டில் எதற்காக பீகார் பவன், தமிழ்நாட்டில் எதற்காக அஸ்ஸாம் பவன், எதற்கு அந்த மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் கேடர்கள், இங்கே மாணவர் சமூகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே இளைய சமூகம் அமர்ந்திருக்கிறது. இந்த இளைய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு பதவிகளிலே எல்லா இடங்களிலும் நீக்கமர வண்ணாட்டுக்காரன். ரயில்வே துறையில் தொடங்கி அஞ்சல் துறையிலிருந்து, என்எல்சியிலிருந்து, திருச்சி பெல்லிலிருந்து, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, சென்னை விமான நிலையத்திலிருந்து, சென்னை ஹார்பரிலிருந்து, சென்னை பெரம்பூர் ரயில்பேட்டை தொழிற்சாலை என்று எல்லா இடங்களிலும் ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், இந்த இடங்களில் என்ன கல்வி தகுதி வேணும் அத்தனை கல்வி தகுதிகளையும் பெற்றுள்ள என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் 1 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலைக்காக காத்திருக்கிறான் இரவு காத்த புலி போல். அந்த தகுதியும் திறமையுள்ள இந்த மண்ணின் மக்களை அந்த வேலைக்கு எடு என்று போராடுகிற ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி.